வணக்கம் சகோதரிகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் நிஜம். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. பொண்ணுன்னா பொறுமையா இருக்கணும், எல்லாத்தையும் சகிச்சுக்கணும், நல்லவன்னு பேர் எடுக்கணும்னு சொல்லி சொல்லியே நம்மள வளர்த்திருக்காங்க. ஆனா ஒன்னு கவனிச்சிங்களா? யாரு ரொம்ப நல்லவளா எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்காளோ அவளதான் இந்த உலகம் ரொம்ப சீக்கிரம் ஏமாத்துது, இல்லனா மதிக்காம விட்டுடுது. அவளுக்கு என்ன, அவ எதுவுமே சொல்ல மாட்டா அப்படின்னு நம்மளோட நல்ல குணத்தையே நமக்கு எதிரா திருப்புறாங்க. இதத்தான் சுவாமி விவேகானந்தர் அன்னைக்கே ரொம்ப அழகா சொன்னாரு. சகோதரிகளே, விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? பயம்தான் மரணம், பயமின்மைதான் வாழ்க்கைன்னு சொன்னார். நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது வாழ்க்கையே இல்லைங்க. ஏதோ மத்தவங்க முன்னாடி நல்லவன்னு காட்டிக்கணும், யாரும் நம்மள தப்பா நினைச்சிடக் கூடாதுன்னு ஒரு பயத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பயம் நம்மளோட சுயத்தையே கொன்னுலுது. நல்லவளா இருக்கணும்னு நினைச்சு பயந்து பயந்து வாழ்றதுக்கு பதிலா அவர் சொன்ன அந்த ரகசியங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன் நாம பயப்படணும்? ஏன் நாம எல்லாத்துக்கும் குனிஞ்சு போகணும்? நமக்குள்ளேயும் ஒரு சிங்க பெண் இருக்குங்க. அந்த சக்தியை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் இது. விவேகானந்தர் சொன்ன அந்த வீரமான ரகசியங்கள் என்னென்னு இப்போ விரிவா பார்ப்போம். இத கேட்டதுக்கு அப்புறம் உங்க பார்வை கண்டிப்பா மாறும். விவேகானந்தர் சொன்ன அந்த ரகசியங்கள் ஒவ்வொன்னும் நம்ம வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுற சக்தி கொண்டது. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 5 ரகசியங்கள்ல கடைசியா நான் சொல்ல போற அந்த விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம ஏன் ரொம்ப நல்லவளா இருக்கக்கூடாது அப்படின்னு விவேகானந்தர் ஒரு அதிரடியான காரணத்தை சொல்லியிருக்காரு. அந்த ரகசியம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையில உங்களை யாரும் அசைக்க முடியாது, யாராலையும் உங்களை ஏமாத்தவும் முடியாது. அதனால அந்த முக்கியமான ரகசியத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் உங்க மொத்த பார்வையையே மாத்த போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ முதல் ரகசியம் என்னன்னு பார்க்கலாம். சிங்க பெண்ணாய் நிமிர்ந்து நில். சகோதரிகளே, நல்லா கவனிங்க. நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போன ஒரு தப்பான விஷயம் என்ன தெரியுமா? நாம ஒரு பொண்ணு, நமக்கு அவ்வளவுதான் சக்தி இருக்கு, நாம மத்தவங்களை சார்ந்துதான் வாழணும் அப்படின்னு நாமளே நம்மள ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம். ஆனா சுவாமி விவேகானந்தர் அடிச்சு சொன்ன முதல் ரகசியமே இதுதான். உங்களை நீங்களே பலவீனமானவங்கன்னு நினைக்கிறது தான் இந்த உலகத்திலேயே நீங்க செய்யற மிகப்பெரிய பாவம். ஏன் தெரியுமா? நாம நம்மளையே குறைவா மதிப்பிடும் போதுதான் மத்தவங்க நம்மளை ஈஸியா மிதிச்சிட்டு போயிடுறாங்க. வளைந்து கொடுப்பது பலவீனம் இல்லை. நாம வீட்ல எல்லாத்துக்கிட்டையும் அந்யோன்யமா இருக்கிறதுக்காகவும் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் சில இடங்கள்ல வளைந்து கொடுக்கறோம் பாருங்க. அதை செஞ்சுட்டு நம்ம மனசுக்குள்ளேயே நாம ஏமாளி, நம்மளால ஒன்னும் பண்ண முடியலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அது உங்க அன்பு, அது உங்க பெருந்தன்மை. அன்பு செலுத்துறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் சகி, அது எல்லாருக்கும் வராது. ஆனா அந்த அன்பையே உங்க பலவீனமா நினைச்சு யாராவது உங்களை அடக்க நினைச்சா அங்கதான் நீங்க மாறணும். சிங்க பார்மை வேணும். அன்பா இருக்கிற அதே நேரத்துல யாராவது உங்க நல்ல குணத்தை தப்பா பயன்படுத்த வராங்கன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உங்க கண்ணுல அந்த தைரியம் பொறி பறக்கணும். நானும் ஒரு பலசாலிதான், எனக்கும் எல்லாம் தெரியும்னு நீங்க வார்த்தையால சொல்ல வேண்டாம். உங்க பார்வையிலையும் நீங்க நிமிர்ந்து நிற்கிற அந்த தோரணையிலையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். பாவம் செய்யாதீங்க. விவேகானந்தர் ஏன் இத பாவம்னு சொன்னார்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகா சக்தியை நீங்களே மதிக்கலனா வேற யாரு மதிப்பாங்க? நீங்க ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறீங்க, ஒரு குடும்பத்தையே தாங்கி பிடிக்கிறீங்க. அப்போ நீங்க எப்படி பலவீனமானவங்களா இருக்க முடியும்? இன்னையில இருந்து கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை நீங்களே பாருங்க. நான் பலசாலி, என்னால எதையும் சாதிக்க முடியும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சாலே இந்த உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். உங்க நல்ல குணத்தை உங்க ஆயுதமா மாத்திக்கோங்க, பலவீனமா மாத்திக்காதீங்க. சகோதரிகளே, விவேகானந்தர் தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையே கதையா சொல்லியிருக்காரு. ஒரு முறை அவர் காசிக்கு போயிருந்தப்போ அங்க இருக்கிற ஒரு குறுகலான தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்தாராம். அப்போ திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல, ஒரு பெரிய குரங்கு கூட்டம் அவரை சுத்தி வளைச்சிடுச்சு. அந்த குரங்குகள் எல்லாம் ரொம்ப கோபமா பல்ல காட்டிக்கிட்டு அவரை கடிக்க வர்ற மாதிரி துரத்த ஆரம்பிச்சது.
விவேகானந்தர் என்ன பண்ணாரு? ஐயோ, இது நம்மள கடிச்சிடுமே அப்படின்னு பயந்து வேகமா ஓட ஆரம்பிச்சாரு. அவர் ஓட ஓட அந்த குரங்குகளும் இன்னும் வேகமா சத்தம் போட்டுக்கிட்டு அவரை துரத்திக்கிட்டே வந்துச்சு. அந்த தெருவோட முடிவுக்கே போயிட்டாரு. ஆனா குரங்குகள் விடுறதா இல்ல. அப்போ அங்க இருந்த ஒரு பெரியவர் விவேகானந்தர் பயந்து ஓடுறத பார்த்துட்டு சத்தமா கத்தினாராம். நில்லு, ஓடாதே, அந்த மிருகங்களை எதிர்த்து நில்லு அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை விவேகானந்தர் மனசுல சுருக்குன்னு தச்சுது. நாம ஏன் ஓடணும்னு நினைச்சிட்டு அப்படியே சட்டுன்னு நின்னு பின்னாடி திரும்பி அந்த குரங்குகளை நேருக்கு நேரா பார்த்தாரு. அவர் தைரியமா நின்ன உடனே அந்த துரத்திக்கிட்டு வந்த குரங்குகள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடுச்சு. அவர் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச உடனே அந்த அத்தனை குரங்குகளும் பயந்து போய் அங்கிருந்து ஓடியே போயிடுச்சு. இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் இதுதான். நாம நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான் பண்றோம். நம்மள சுத்தி இருக்கிற பிரச்சனைகள், நம்மளை மதிக்காத மனுஷங்கள், நம்மளை ஏமாற்றவங்க, இவங்க எல்லாரையும் அந்த குரங்குகள் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம ஓட ஓட அவங்க துரத்துவாங்க. நாம நல்லவளா இருக்கணும், சண்டை வேணாம்னு பயந்து பயந்து ஒதுங்கி போக போக இந்த உலகம் நம்மளை இன்னும் அதிகமா பயமுறுத்தும், நம்மளை இன்னும் அதிகமா துரத்தும். எதிர்த்து நின்னா எல்லாம் ஓடும். என்னைக்காவது ஒரு நாள் போதும், இதுக்கு மேல என்னால முடியாது, இது தப்புன்னு நீங்க தைரியமா நின்னு எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை இவ்வளவு நாள் மிரட்டிக்கிட்டு இருந்த அத்தனை பிரச்சனைகளும் அந்த குரங்குகள் மாதிரி காணாம போயிடும். பிரச்சனையை பார்த்து முதுகு காட்டி ஓடாதீங்க சகி. அது உங்க கணவனாயிருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாயிருந்தாலும் சரி. தப்பு நடக்கும்போது இல்லை, இது தப்புன்னு நிமிர்ந்து நின்னு சொல்லுங்க. அந்த ஒரு நிமிஷ தைரியம்தான் உங்களை ஒரு சிங்கப்பெண்ணா மாத்தும். பயம் இருக்கிற இடத்துலதான் அடிமைத்தனம் இருக்கும். பயம் இல்லாத இடத்துலதான் சுதந்திரம் இருக்கும். ரெண்டாவதா நாம பார்க்க போற ரகசியம் சுயமரியாதை. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சகோதரிகளே, விவேகானந்தர் சொன்ன இரண்டாவது முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா? உங்களை நீங்களே மதிக்க கத்துக்கோங்க. நாம என்ன பண்றோம்னா, மத்தவங்க நம்மளை புகழணும், மத்தவங்க நம்மளை மதிக்கணும்னு அவங்க பின்னாடியே ஓடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க உங்களை மதிக்காத வரைக்கும் இந்த உலகம் உங்களை மதிக்கவே மதிக்காது. இத விவேகானந்தர் சொன்ன ஒரு அழகான கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். ஆட்டு மந்தையில ஒரு சிங்கம். ஒரு காட்டுல ஒரு சிங்கக்குட்டி தவறுதலா தன் கூட்டத்தை பிரிஞ்சு ஒரு ஆட்டு மந்தையில போய் சேர்ந்துடுச்சாம். அந்த ஆடுகளோடவே வளர்ந்த அந்த சிங்கக்குட்டி தன்னை ஒரு ஆடுன்னு நினைச்சுக்கிட்டு மேன்னு கத்த ஆரம்பிச்சது. புல்ல தின்னுட்டு மத்த ஆடுகள் எப்ப பயந்து ஓடுதோ அப்போ இதுவும் பயந்து ஓடும். தான் ஒரு சிங்கம்ன்ற எண்ணமே அதுக்கு இல்லாம போயிடுச்சு. உண்மையை உணர்த்திய பெரிய சிங்கம். ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் இந்த மந்தையை வேட்டையாட வரும்போது ஒரு சிங்கக்குட்டி பயந்து போய் ஆடுங்க கூடவே ஓடுறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த பெரிய சிங்கம் ஓடி போய் அந்த சிங்கக்குட்டிய பிடிச்சு ஒரு குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போச்சாம். தண்ணியில பாரு, உன்னோட உருவமும் என்னோட உருவமும் ஒண்ணுதான், நீ ஆடில்ல, நீ ஒரு சிங்கம்னு சொல்லுச்சு. அந்த சிங்கக்குட்டி தன் முகத்தை பார்த்த உடனே அதுக்கு தான் யாருன்னு புரிஞ்சுது. அடுத்த நிமிஷமே அது ஒரு பெரிய கர்ஜனை பண்ணுச்சு. இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் இதுதான். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான் இருக்கோம். நம்மள திறமை என்ன, நம்ம சக்தி என்னன்னு தெரியாம மத்தவங்க சொல்றதுக்காகவே ஆமாசாமி போட்டுக்கிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி பயந்து பயந்து வாழறோம். நீங்க ஆடில்ல, சிங்கம். நல்லவளா இருக்கணும்னு நினைச்சு மத்தவங்க போடுற கட்டளைக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கிற நீங்க உண்மையில் ஒரு மகாசக்தி. உங்க சுயமரியாதையை அடகு வச்சுட்டு வாழ்றது வாழ்க்கையே இல்ல. சுயமரியாதை தான் உங்களோட கர்ஜனை. மத்தவங்க உங்களை எப்படி வேணா பேசலாம்னு ஒரு வாய்ப்பை நீங்களே கொடுக்காதீங்க. நீங்க ஒரு சிங்கம்னு உங்களுக்கு தெரிஞ்சா யாராவது உங்களை அதிகாரம் பண்ண வரும்போது நீங்க பயப்பட மாட்டீங்க. இதுக்கு மேல என்கிட்ட விளையாடாதீங்கன்னு உங்க சொல்லும் செயலும் ஒரு கம்பீரத்தை காட்டும். உங்களை நீங்களே பாராட்டுங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு நான் ஒரு சிங்கப்பெண், என் சுயமரியாதை எனக்கு முக்கியம்னு சொல்லிக்கோங்க. நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சாலே இந்த உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். உங்க நல்ல குணத்தை உங்க ஆயுதமா மாத்திக்கோங்க, பலவீனமா மாத்திக்காதீங்க. அடுத்த ரகசியம் இதுதான். அன்பு காட்டுங்க, ஆனா விஷமில்லாத பாம்பா இருக்காதீங்க. சகோதரிகளே, விவேகானந்தர் சொன்ன மூணாவது ரகசியம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அன்பு செலுத்துங்க, ஆனா அதுக்காக மத்தவங்க உங்களை மிதிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இது ஒரு சின்ன கதை மூலமா அவர் விளக்குவாரு. அந்த நல்ல பாம்பு. ஒரு காட்டுல ஒரு பயங்கரமான விஷப்பாம்பு இருந்துச்சாம். போற வரவங்களையெல்லாம் கடிச்சு கொதறிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு பெரியவர் அங்க வந்தப்போ அந்த பாம்பு அவரை மிரட்டுச்சு.
ஆனா அந்த பெரியவர் தன் மந்திர சக்தியால அந்த பாம்பை தடுத்து, ஏன் இப்படி எல்லாரையும் துன்புறுத்துற, இனிமே யாரையும் கடிக்காத, அன்பா இருன்னு உபதேசம் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த பாம்பும் சரி நாம இனிமே நல்லவளா இருப்போம்னு முடிவு பண்ணி யாரு வந்தாலும் கடிக்காம அமைதியா இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க வர்ற சின்ன பசங்க கூட அந்த பாம்பை பார்த்து பயப்படாம அத கல்லால அடிச்சு வால்ல பிடிச்சு சுத்தி தரையில போட்டு மிதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பாம்பு பாவம் செத்து போற நிலைமைக்கு அடிபட்டு ஒரு ஓரமா கிடந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெரியவர் திரும்ப வந்தப்போ அந்த பாம்பு அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு, ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பாம்பு அழுதுகிட்டே, நீங்க தானே சொன்னீங்க யாரையும் கடிக்காதன்னு, அதான் நான் நல்லவளா இருந்தேன், ஆனா எல்லாரும் என்ன மிதிச்சுட்டாங்கன்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அறிவு கெட்ட பாம்பே, நான் உன்னை கடிக்க வேணாம்னு தான் சொன்னேன், ஆனா சீரக்கூடாதுன்னு சொல்லலையே. இந்த கதை நமக்கு சொல்லுற பாடம், நம்ம வாழ்க்கையிலயும் நாம அப்படிதான் பண்றோம். நல்லவளா இருக்கணும், குடும்பத்துல சண்டை வரக்கூடாதுன்னு நினைச்சே நாம நம்மளோட எதிர்ப்பை கூட காட்டாம அப்படியே அடங்கி போயிடுறோம். சீர பழகுங்க. விவேகானந்தர் இதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க மத்தவங்களுக்கு தீங்கு செய்ய வேண்டாம், கடிக்க வேண்டாம். ஆனா யாராவது உங்களை அநியாயமா திட்டுறாங்க இல்ல உங்க உழைப்ப சுரண்டாங்கன்னா அந்த இடத்துல சீருங்க. அதாவது இது தப்பு, என்கிட்ட இப்படி நடக்காதீங்கன்னு உங்க கோபத்தை அல்லது எதிர்ப்பை தைரியமா வெளிப்படுத்துங்க. நல்லவளா இருங்க, ஏமாலியா இருக்காதீங்க. நீங்க அமைதியா இருக்கிறது உங்க பலம்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இந்த உலகம் அதை உங்க பலவீனமா நினைச்சு மிதிக்கும். நீங்க ஒரு முறை சீறி பாத்தீங்கன்னா தான் மத்தவங்களுக்கு உங்க மேல ஒரு பயமும் மரியாதையும் வரும். இவ அமைதியா இருக்கா, ஆனா தப்பு பண்ணா விடமாட்டான்னு அவங்க பயப்படணும். புத்திசாலித்தனமான அன்பு. அன்பு காட்டுங்க, ஆனா அந்த அன்புக்கு ஒரு எல்லை இருக்கட்டும். உங்க அன்பை மதிக்கிறவங்களுக்கு அதை வாரி வழங்குங்க, ஆனா உங்களை மிதிக்கிறவங்களுக்கு உங்க சீறுதல் தான் மருந்தா இருக்கணும். நல்லவன்ற போர்வையில உங்களை நீங்களே காயம் பண்ணிக்காதீங்க சகி. கடிக்க வேண்டாம், ஆனா கடிக்க தெரியும்ன்ற மாதிரி ஒரு சீறுதலை எப்பவும் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். அடுத்த ரகசியம், உங்களுக்கான நேரம், நீங்க தொலைஞ்சு போயிடாதீங்க. சகோதரிகளே, விவேகானந்தர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவார். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்க கூட நீங்க பேசிக்கோங்க. அப்படி பேசலனா இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சிறந்த மனுஷரை சந்திக்கிற வாய்ப்பை நீங்க இழந்துடுவீங்கன்னு சொன்னார். அதாவது அந்த சிறந்த மனுஷர் வேற யாரும் இல்ல, அது நீங்க தான். இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். அந்த வற்றி போன கிணறு. ஒரு ஊர்ல ஒரு கிணறு இருந்துச்சாம். அந்த கிணத்துல இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் தண்ணி அரைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கிணறும் பாவம் நல்லவளா இருக்கணும்னு நினைச்சு வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி தண்ணிய கொடுத்துச்சு. ஆனா அந்த கிணத்துக்குள்ள தண்ணி ஊறுறதுக்கான நேரத்தை யாரும் கொடுக்கல. அந்த கிணறும் அதை தேடிக்கல. ஒரு கட்டத்துல என்னாச்சு தெரியுமா? கிணறு மொத்தமா வத்தி போச்சு. இப்போ தண்ணி இல்லாத அந்த கிணத்தை யாருமே மதிக்கல, குப்பைய தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த கதை நமக்கு சொல்லுற பாடம் இதுதான். நம்ம வாழ்க்கையிலயும் நாம அப்படிதான் இருக்கோம். காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் புருஷன், பிள்ளைங்க, மாமனார், மாமியார், சமையல், வேலைன்னு மத்தவங்களுக்காகவே தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரீசார்ஜ் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபோன் வேலை செய்யணும்னா கூட அது சார்ஜ் போடணும். ஆனா நாம நம்மள சார்ஜ் போட்டுக்கவே மாட்டேங்கிறோம். எனக்குன்னு ஒரு அரை மணி நேரம்னு நீங்க ஒதுக்கலனா உங்ககிட்ட இருக்கிற அன்பு, பொறுமை எல்லாம் சீக்கிரமா வத்தி போயிடும். அப்புறம் நீங்க எரிச்சல் பட ஆரம்பிப்பீங்க. அது குடும்பத்துல இன்னும் அதிகமா சண்டையை தான் கொண்டு வரும். உங்க ஆசைகளை தள்ளி போடாதீங்க. பிள்ளைங்க வளரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். புருஷன் ரிட்டையர் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்னு உங்க சந்தோஷத்தை ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்கறது, ஒரு புத்தகம் படிக்கிறது, இல்ல சும்மா அமைதியா ஒரு காஃபி குடிக்கிறது, இது எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கான நேரம். தனிமை பலவீனம் இல்ல, அது பலம். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் தனியா இருங்க. இன்னைக்கு நான் எனக்காக என்ன பண்ணேன், நான் சந்தோஷமா இருக்கேனான்னு உங்ககிட்டயே கேளுங்க. நீங்க உள்ளுக்குள்ள தெளிவா நிம்மதியா இருந்தாதான் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களால உண்மையாவே நல்லா பாத்துக்க முடியும். மத்தவங்களுக்கு வாரி வாரி குடிக்கிறது தப்பில்ல, ஆனா உங்களை நீங்களே வத்திக்க செஞ்சுக்காதீங்க. நீங்க ஒரு கிணறு மாதிரி இல்ல, ஒரு வற்றாத நதி மாதிரி இருக்கணும்னா உங்களுக்கான நேரத்தை நீங்க தான் பிடுங்கி எடுக்கணும். எனக்கு இப்போ கொஞ்சம் பிரேக் வேணும்னு தைரியமா சொல்லுங்க. நீங்க உங்களை நேசிச்சாதான் இந்த உலகம் உங்களை நேசிக்கும். இப்போ நாம பார்க்க போறது முக்கியமான ரகசியம். இதுதான் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் மற்றும் மிக முக்கியமான ரகசியம். ரொம்ப நல்லவளா இருக்காதீங்க அப்படின்றத விவேகானந்தர் எப்படி ஒரு ஆழமான கருத்தா சொல்றாருன்னு
ஒரு அருமையான கதை மூலமா பார்க்கலாம். ரொம்ப நல்லவளா இருக்காதீங்க, ஏமாலியா மாறாதீங்க. சகோதரிகளே, வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்னேன்ல, நல்லவன்னு பேர் எடுக்கணும்னு நினைச்சே நம்மள அழிச்சுக்கிறோம்னு. இத விவேகானந்தர் ஒரு தத்துவமா சொல்லுவார். உதவி செய்யறது தர்மம், ஆனா உங்களை நீங்களே அழிச்சுக்கிட்டு செய்யறது தற்கொலைக்கு சமம்னு. இத ஒரு யதார்த்தமான கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். அந்த நேரான மரம். ஒரு காட்டுல ஒரு மரம் வெற்றவர் போனார். அங்க நிறைய மரங்கள் இருந்துச்சு. சில மரங்கள் ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு மரம் மட்டும் ரொம்ப நேரா, கிளைகளெல்லாம் அழகா, பார்க்கவே ரொம்ப லட்சணமா இருந்துச்சு. அந்த மரம் வெற்றவர் எதை முதல்ல வெட்டினார் தெரியுமா? அந்த நேரான மரத்தை தான். ஏன்னா வளைஞ்ச மரத்தை வெட்டுறது கஷ்டம், அது எதுக்கும் பயன்படாதுன்னு விட்டுட்டாரு. ஆனா நேரா இருந்த மரம் நல்ல மரம் அப்படின்றதுனாலேயே முதல்ல வெட்டுப்பட்டுச்சு. இந்த கதை நமக்கு சொல்லுற பாடம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையிலயும் நாம அப்படிதான் இருக்கோம். நான் ரொம்ப நேரானவ, நான் ரொம்ப நல்லவ, யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன்னு நாம அப்படியே நேரா நிக்கிறோம். வளைந்து கொடுக்க பழகுங்க. விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் ரொம்ப நேரானவங்கள தான் முதல்ல குறிவைக்கும். நீங்க எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னா எல்லாரும் அவங்க வேலைய உங்க தலைமையில ஏத்தி வைப்பாங்க. சில இடங்கள்ல அந்த வளைந்த மரம் மாதிரி, இது என்னால முடியாது, இப்போ எனக்கு நேரம் இல்லைன்னு வளைஞ்சு கொடுக்க, அதாவது சாமர்த்தியமா தப்பிக்க கத்துக்கணும். நல்லவளா இருங்க, புத்திசாலியா இருங்க. நல்லவளா இருக்கிறது வேற, புத்திசாலியா இருக்கிறது வேற. ஒருத்தர் உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் பரவாயில்ல நான் நல்லவளா இருந்துட்டு போறேன்னு விடுறதுக்கு பேரு தர்மம் இல்லைங்க, அது ஏமாளித்தனம். அந்த இடத்துல நீங்க சுதாரிச்சுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், என்னை ஏமாத்த முடியாதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். உங்க எல்லைகளை வகுத்துக்கோங்க. இது வரைக்கும் தான் நீங்க என்கிட்ட வரலாம், இதுக்கு மேல வந்தா நான் விடமாட்டேன்னு ஒரு கோடு போடுங்க. யாருக்காகவும் உங்க கொள்கைகளை, உங்க நிம்மதியை விட்டு கொடுக்காதீங்க. நீங்க கொஞ்சம் கடுமையானவள்னு பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க நிம்மதி ரொம்ப முக்கியம். அந்த நேரான மரம் மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படணும்னு நினைச்சு உங்களை நீங்களே வெட்டி கொடுத்துக்காதீங்க சகி. கொஞ்சம் வளைஞ்சு, கொஞ்சம் சுதாரிப்பா, கொஞ்சம் சாமர்த்தியமா இருந்தாதான் இந்த காலத்துல நிம்மதியா வாழ முடியும். நல்லவன்ற பட்டத்தை விட நிம்மதியானவன்ற வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். நாம இவ்ளோ நேரம் பேசினது யாரையும் காயப்படுத்துறதுக்கோ இல்ல யாரையும் எதிர்க்கிறதுக்கோ இல்ல, நம்மளோட சுயத்தை நாம தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி, நீங்க ஒரு மகா சக்தி. அந்த சக்திய மத்தவங்க மிதிக்கிறதுக்கு நீங்களே இடம் கொடுத்துடாதீங்க. அன்பா இருங்க, ஆனா அறிவோட இருங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆனா உங்களை நீங்களே அழிச்சுக்காதீங்க. இந்த உலகத்துல நல்லவன்னு பேரு வாங்கறத விட நிம்மதியானவ, தைரியமானவன்னு வாழ்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க என்னைக்காவது இப்படி ரொம்ப நல்லவளா இருந்து மத்தவங்க கிட்ட ஏமாந்து போனீங்களா? இல்ல நல்லவன்னு பேர் எடுக்கணும்னு நினைச்சு உங்க ஆசைகளை விட்டு கொடுத்துட்டு இப்ப வருத்தப்படுறீங்களா? உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே ஒரு தோழியா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொருத்தரோட கதையும் இன்னொரு சகோதரிக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருக்கோம்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மத்த தோழிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கட்டும். மறக்காம நம்ம லைஃப் பாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தோட உங்களை வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் அன்போடு இருங்க. அதே சமயம் உங்க சுயமரியாதையோட கம்பீரமா இருங்க. நன்றி, வணக்கம்.